திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 24 மணி நேரமும் நடைபெறும் மது விற்பனையை காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் கனகராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பாஜக மகளிர் அணியினர் நீதி பேரணியில் ஈடுபட முயன்றனர். பழனியில் இருந்து மதுரைக்கு புறப்பட பாஜக அணியினரை போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இதையடுத்து கைதான மகளிர் அணியினரை சந்திக்க மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் கனகராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஜனநாயக முறையில் போராட முயலும் பாஜகவினரை முடக்குவது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு பாலியல் குற்றவாளியினால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கேட்டு சென்னை நோக்கி பேரணி செல்ல இருந்த பாஜக மகளிர் அணியினர் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சிக்கு பழனியிலிருந்து கிளம்பிய மகளிர் அணியினுடைய மாவட்ட தலைவி லீலா ராமதாஸ் உட்பட 15க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண் பொறுப்பாளர்களை கைது செய்து வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்து குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு வந்து அராஜக முறையில் கைது செய்து காவல்துறையினர் தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இதனை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வன்மையாக மகளிர் அணியினர் அடைத்து வைக்கப்பட்டுள்ள திருமண மண்டபத்துக்கு வெளியே 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இருந்தனர். இதை கண்ட கனகராஜ் திருமண மண்டபத்தை ஒட்டியுள்ள மதுபான கூடத்தில் 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாக கூறியபடியே பாஜகவினருடன் அங்கு சென்றார். மதுபான கூடத்துக்குள் மதுபானங்கள் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தன. அதனை சுட்டிக்காட்டிய அவர், திருமண மண்டபத்தை ஒட்டி நடைபெறும் மது விற்பனையை காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். ஒரு தீவிரவாதிகள் அடைச்சு வைக்கிறது போல 50 பேர்த்த போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க இந்த மண்டபத்துக்குள்ள. சரியா? கேட்டா சட்ட ஒழுங்கு கண்ட்ரோல் இருக்காங்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே என் பின்னால வாங்க. இது மண்டபம், இது காம்பவுண்ட். அப்படி இங்க வாங்க, எல்லாம் வாங்க வாங்க, எல்லாம் வாங்க வாங்க. இது மண்டபம், இது அடைச்சு வச்சுக்கிற மண்டபம். முன்னால வர சீக்கா. திருப்பப்பா இங்கிட்ட அங்க இடத்த எடுத்து. இது இது அடைச்சு வச்சக்கூடிய மண்டபம். இந்த இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. அம்மட்டு பாருங்க, காம்பவுண்ட்ல பாருங்க 100 போலீஸ் உட்கார்ந்து இருக்காங்க. போலீஸ் மண் நிர்வாகம் எடுத்துட்டு 100 போலீஸ் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. பாருங்க இந்த காம்பவுண்ட். இப்ப திருப்பி இந்த பிராந்தி கடைக்குள்ள உள்ள பாரு பார், அங்க பார். கிட்டத்தட்ட காலையில மணி என்ன 9 மணிக்கு நடக்குதா வழக்கம் போல 24 மணி நேரம் பார் செயல்படும். பாருங்க மணி என்ன, லைவ்ல போறேன். மணி என்ன, தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம், காவல்துறை, திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க பத்தில்ல. இங்க பார், வெளிவிடு. பாத்தியா, காலையில 9 மணிக்கு பப்ளிக்கா திறந்து வச்சு கடை நடந்துட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்காரு வெளியில. 50 போலீஸ், 10 காவல் ஆய்வாளர்கள், டிஎஸ்பி எல்லாம். இதுதான் தமிழக அரசாங்கம் இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய லட்சணம். கேவலமான இந்த அரசாங்கத்திற்கான சாட்சி இந்த பார். மகளிர் பாதிக்கப்பட்டாங்கிறதுக்காக இன்றைக்கு பேரணிக்கு செல்ல முயன்ற பெண்கள் 15 பேர்த்த கைது செய்து மண்டபத்துல தங்க வச்சிருக்காங்க. அதே மண்டபத்துல, அதே காம்ப்ளெக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய கடையில இப்ப 50-100 போலீஸ் வெளியில பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல பிராந்தி கடை 24 மணி நேரம் செயல்பட்டு இருக்குது. இதுதாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய உண்மையான லட்சணம், இந்த சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய லட்சணம். 100 போலீஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்குள்ள 24 மணி நேரமே இன்னைக்கு சாராய வித்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு போனவங்களை கைது செய்து உள்ள வச்சிருக்காங்க. தயவு செய்து மக்கள், தமிழ்நாட்டுடைய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அப்படியே அங்கிட்டு எடுங்க, இந்த காம்பவுண்டுக்கு அங்கிட்டு எடுங்க. ஒரே காம்பவுண்ட் தான் எடுங்க. அப்புறம் லைவ் எடுப்பா, ஏறி எடுப்பா, யாரும் லைவ் கூட எடுப்பா. இந்த ஒரு காம்பவுண்ட் தான். பேர் காமராஜர் கல்யாண மண்டபத்துல இது நடந்துட்டு இருக்கு.